பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகி இருக்குது. 2021 2023 2 வருடங்களில் 2 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு 5000 பேர் மேல 5000த்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா 11% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் அது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது. இன்னைக்கு என்ன சீர்குலைஞ்சு போயிருக்குது? ஏன் டபுள் மடங்கு 2 மடங்காக அதிகரித்து இருக்கிறது? வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க, பீகார்ல அப்படி நடக்குது, ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது, மேற்கு வங்காளத்தில் அப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. வெக்கக்கேடு. அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பாதி % பெண்கள் தானே இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஆனா அரசு பணத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க? தனியா நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது இல்லையா? ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? மனசாட்சி இல்லையா? எனக்கெல்லாம் கொதிக்குது. இன்னும் எத்தனை குழந்தைங்களை காவு வாங்குவீங்க? எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு? எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு? எத்தனை இளம் விதவைகள் செத்து போனோம்? குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல, அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல.